தளபதி இன்னைக்கு பணியூருக்கு வரும்போது கார் முன்னாடி ஒரு கேமராமேன் தெரியாம கீழே விழுந்த உடனே காரை இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டு நான் நடந்தே போறேன் அப்படின்ற மாதிரி நடந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங். அந்த கீழே விழுந்த கேமராமேன் கிட்ட ஆரியோ ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பணியூர் ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்காரு. அந்த ஆதவ் அர்ஜுனா, ஏடிஎம்கே நிர்மல் அண்ட் ராஜ்மோகன் தவிர இன்னும் ஒரு 16 நிர்வாகிகளையும் இன்னைக்கு நியமிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு என்ன அவங்க கிட்ட பேசியிருக்காருன்னா 2026 இலக்குக்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் அதே மாதிரி நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க பண்ணுங்க. கட்சி நிர்வாகிகள் களத்திற்கு செல்ல தயங்க கூடாது. மக்களுக்கான பணிகளை இனிமேல் தீவிரமா பண்ணணும். ஏன்னா உங்களோட உழைப்புல தான் கட்சியோட வளர்ச்சி இருக்கு. நானும் கடுமையா உழைக்கிறேன், நீங்களும் உழையுங்கள், கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு. சோ நான் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்ப இனிமேல் தளபதி அடிக்கடி களத்துல பாக்கலாம். அண்ட் இறங்கி அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு வேலை பார்க்க போறாருன்றது தெரியுது. சோ தளபதி கிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் போதும். ஏன்னா தளபதி மேல ஒர்க் ஃப்ரம் ஹோம், பனையூரை விட்டு வெளியில வராத அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் அதுவுமே பரந்தூருக்கு வந்ததுக்கு அப்புறம் உடைய ஆரம்பிச்சிச்சு. சோ ஃப்ரீக்வெண்டா எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி நேர்ல வர ஆரம்பிச்சா அந்த டேக் அப்படியே எல்லாம் மறந்தே போயிடுவாங்க. சோ தளபதி இனிமேல் அதை கரெக்டா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் அவரோட வார்த்தைகள்ல இருந்து தெரியுது. சோ தளபதி மேல இந்த மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள் இல்லாம இருந்தாலே போதும். கட்சி தொண்டர்கள் தைரியமா இறங்கி களப்பணிகளை பண்ணலாம், ஓட்டு கேட்கலாம். சோ இப்பவே டிவிக்கு ஓரளவுக்கு வலுவான கட்சியா மாற ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் தளபதி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2026 எலெக்ஷன்ல ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்பதான் நம்பிக்கை எல்லாம் வருது. சோ இன்னும் நிறைய பண்ணி தளபதி சிஎம் ஆகவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷனை மக்களுக்கு இடையில கொண்டு வந்துட்டாலே போதும். ஏன்னா ஒருவேளை ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு தாட் மக்களுக்கு இருந்துட்டாலே சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஓட் போடுறவங்க எல்லாம் இவங்களுக்கு போறது வேஸ்ட் தான், அட்லீஸ்ட் இவருக்கு போட்டா மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாச்சும் நிறைய பேர் போடுவாங்க. இன்னும் மேலும் மேலும் தளபதி வளர நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கைஸ். இப்போ இந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்களே சப்போர்ட் பண்ணோம். So I love you guys, bye. உன்னை தெருவில் பார்த்தால் எங்கள் கவலை பறந்து போகவே. உன் சிரிப்பில் சிறு குழந்தையும் அழகை நிறுத்தி கையை தட்டி ரசிச்சு போகவே. ரசிகனை ரசிக்க தெரிந்தவன் நீ மட்டும் தான், தமிழனின் பெருமை உயர்த்தியதும் நீ